One of our best friend and well-wisher, welcome address கொடுக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறேன். அர்த்த மண்டபம் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் இன் சிஇஓ அண்ட் பேசுவது எப்படின்னு இவர்கிட்ட கத்துக்கலாம், வாசிப்பது எப்படின்னு அவரோட புக் படிச்சா கத்துக்கலாம். ரைட்டர் திரு செல்வேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிமையான ஒரு மாலை வேளையில வரலாற்று புகழ்மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு கனவுகள் மிகுந்த இளைஞர் பட்டாளம் அவர்களுக்கு வழிகாட்ட அனுபவம் நிறைந்த ஒரு தயாரிப்பாளர் இணையும் போது என்ன நடக்குமோ அது இங்கே 11 நிறைவாகி இருக்கிறது. இந்த அரங்கத்திலே சொல்லி தெரிய வேண்டியிராத ஆளுமைகள் நிறைந்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை செய்தவர்கள் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்து இங்கு அமர்ந்திருந்து இந்த இளம் தலைமுறையினுடைய முயற்சிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நல்குவது என்பது இந்த படத்திற்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பாகவே கருதுகிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஏஆர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறேன். ரசிகர்களால் மிகுந்த பாராட்டை பெற்ற வரவேற்பையும் பெற்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தையும், விமர்சகர்களால் மிகவும் பாராட்டை பெற்ற செம்பி படத்தையும் தொடர்ந்து ஏஆர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக திருமதி ரியாஹரி அவர்களும் திரு அஜ்மல் கான் அவர்களும் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இவரை இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், குறிப்பிட்டு அவசியம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விருந்தினராக இருக்கக்கூடிய தயாரிப்பு நிர்வாகி திரு ஹக்கீம் சுலைமான் அவர்களை ஏஆர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கிறார். இந்த திரைப்படம் முதல் காட்சியில் தொடங்கி படத்தின் கடைசி நொடி வரை டிப் ஆஃப் த சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கையின் நுனியில் பார்வையாளர்களை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான திரைக்கதையாக உருவாக்கி இருக்கிறது. ஒரே நேரத்தில் தமிழிலும் தெலுங்கிலும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஏற்கனவே டொஷிலா சொன்னது போல இயக்குனர் சுந்தர் சி அவர்களிடம் இணை இயக்குனராக இருந்து அவரது குருகுலத்தில் பாடத்தை கற்றுக்கொண்ட திரு லோகேஷ் அஜில்ஸ் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லலோடு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு இந்த மேடையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக திரு கார்த்திக் அவர்களும், எடிட்டராக தேசிய விருது பெற்ற திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் தங்களது பணியை மிக மிக திறம்பட செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே த்ரில்லர் படம் என்றால் அது ஓடிடிக்கானது, அதை ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறு போக்கு ரசிகர்களில் ஒரு சிறு சாராருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த படம் அப்படிப்பட்டது அல்ல. இது நிச்சயம் திரையரங்கில் சென்று காணக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படம். அதற்குரிய புரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்திலே இருக்கிறது என்பதை இங்கே ஒளிபரப்பப்பட்ட ட்ரெய்லரில் இருந்தும் இங்கே ஒளிபரப்பான பாடல்களில் இருந்தும் ரசிகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இது ஒரு திரையரங்க சினிமா என்பதை இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த தருணத்திலே இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்கள் அவர்களுக்கு எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடியோ பார்ட்னர் சரிகமா நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள், ஓவர்சீஸ் ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம், தமிழ்நாடு விநியோகம் சுஷ்மா சினியார்ட்ஸ் திரு அழகர்சாமி அவர்கள், கேரளா E4 என்டர்டைன்மெண்ட்ஸ் அவர்கள், கர்நாடகா திரு 5 ஸ்டார் செந்தில் அவர்கள், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது நண்பர்கள், நலம் விரும்பிகள், படத்தில் பங்களிப்பாற்றிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊடகத்துறையினர், உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். மே 16ஆம் தேதி இந்த திரைப்படம் 11 உலகமெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது. திரையரங்கத்திற்கு சென்று இந்த படத்தை பார்த்து இந்த இளைஞர்களுடைய கனவிற்கு ஆதரவும் ஊக்கமும் தர வேண்டும் என்று தயாரிப்பாளருடைய சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இவங்களோட ரோல் எஸ்பெஷலி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ்ல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ்.
ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்பவுமே ஒரு சினிமாவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொழுது அது சார்ந்த பிஸ்னஸ்ல நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உமன் ஆண்டர்பிரினர்ஸும் எங்கே இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அவங்க ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த வகையில இப்போ இங்க நான் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க நமக்கு விஷ் பண்றதுக்காக. மீனா சப்ரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், ஃபுல்லாக தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்தது. ஸோ ஐ நோ தமிழ் வெரி வெல். ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் இன் 2022. நாங்கள் வந்து UCL ஆண்டர்சன் ஸ்கூலில் படிக்க போயிருந்தோம். அந்த டைமில் வந்து we were doing a deep research on OTT. ஓடிடியில் எப்படி வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் மாறப்போகுது, வாட் இஸ் அ ட்ரெண்ட், அதெல்லாம் கற்றுக்கும் போது தான் we learned something which is trend breaking and path breaking. ஸோ அக்பர் சார் பற்றி சொல்லவே வேண்டாம், one of the most hardworking person, my dearest friend, and really give him a big round of applause because in the age கூட if someone is active, touch wood, he is the person who has always been there. சார் வந்து நான் மூவி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, let's do some marketing ஐடியான்னு பார்த்தோம். The movie is fantastic. 2 hours of non-stop entertainment. I didn't know even a minute, and all of you have acted so well. And அப்போ என்ன சொன்னார்னா, மேம் ஒரு டிஃப்ரெண்டாக நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம் இந்த படத்துக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ திங்க் காட் ஹஸ் பீன் கைண்ட் டு மீ. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் இந்த கம்யூனிட்டியை லான்ச் பண்ணுறது நாட் ஓன்லி இன் இந்தியா, in globe we are the first people, and you will see what is going to happen in the next 2 minutes. Can we have the first slide please? So first time ever community building. Can you have the next slide? The changing landscape of cinema. Cinema nu pathina if it's not audiences who are old, Gen Z, they all want audience interaction, they want star interaction. எல்லாருமே ஃபாஸ்டா பார்க்கணும், இமீடியட்டா பார்க்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. And they want to be a part of something which is going to not be on internet, but something which is on their phone so that they can keep scrolling and learning more about it. Next slide, please. From passive audiences, they've got to active audiences. நான் ஏன் இந்த படம் பார்க்கறதுக்காக வரணும்? What is that is there in the movie? I can tell you one thing, 17 years நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதை மார்க்கெட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட ரிவ்யூ வருது, அதோட டபுள் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறதே இஸ் another big challenge. So we're trying to address the challenge. The next slide. The traditional marketing. டிஜிட்டல் மீடியாவில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு போஸ்டர் போடுவீங்க, எல்லா மீம்ஸ் பேஜ் எல்லா இடத்துல வரும், and this will go on. It will be just at a scroll, nothing, no data, nothing is found out, plain over. So just because of sir and his, I can tell you a beautiful thing. If an auditor acknowledges, that means it's gone well on the right space, and I think he did that for me and supported me at my times. So what we have got for sir, the next slide is click now. Click now, just click this, Syed if you can, Syed and Harsh, my teammates. It will go directly to a landing web page for you all, where you can see live updates immediately, and you can see a WhatsApp automation there. Then the next slide, people join in the WhatsApp automation, they find it, welcome to Levin, start talking to them, production, you can give whatever autograph things you want to do, posters, whatever you do. Can anyone guess how many members will join this group? Any idea, any number? நான் ஒரு சின்னதாக டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 12th அன்னைக்கு I'm releasing. My community already has 30,000 people. 30,000 people, and my ticket price is 2,999. It's online. I've already sold 520 tickets. Before even seeing what the movie is, the community respected the effort and saw how it goes. So welcome to 11, and then next. இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் என்னன்னா இமீடியட்டா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்குமா, அந்த அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும், தட்ஸ் த நெக்ஸ்ட் திங். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஹவ் டிசைன் த என்டையர் 11 மூவிஸ் கான்செப்ட், வேர் எவ்ரிபடி அக்செப்ட்ஸ். யூ வில் பி நோட்டிஃபைட் ஆன் வென் த டிக்கெட் புக்கிங் இஸ் ஓப்பன், விச் தியேட்டர்ஸ், விச் இஸ் நியர் யூ, வாட் கைண்ட் ஆஃப் சினிமா, வாட் கைண்ட் ஆஃப் டைம், எல்லாமே பிஃபோர் இட் கம்ஸ் ஆன் த பேப்பர் ஆர் எனி திங் இன்ஸ்டன்ட்லி. இஸ்ன்ட் இட் குட்?
It's a different and a great thing to go. So the regular movie posters are these. Next slide. But here we are. Technologies plus cinema is the future because unga community or hero kaga ungala accept பண்ணிடுச்சுனா நாளைக்கு இந்த படம் மட்டும் இல்ல சாரோட ஸ்டுடியோல இருந்து எந்த படத்தோட டிமாண்ட் வந்தாலும் we can ask a question and tell them do you want to watch it again. Reviews, we all are fighting over the review from other influences, but we can always encourage the audiences to give live reviews on the WhatsApp, start posting on Instagram, see the like, which means every click the phone number and email ID is given to you. The data is provided to you and the data is targeted. We are targeting the age, the genre, the region, the space and everything. So it's the first time we're getting technology plus cinema. Next, building versus nurturing community. The idea copyable. Ellarume please copy panikonga. And where is it mainly going to stand is the nurturing of the community, which is a big game. And I'm hoping to play this very well with Sir and his blessings. I'm sure I'll do magic for 11. That's something I'm really clear about. Like we said, targeted versus general promotion. Targeted, pathina, just poite irukum. And if you give it to a thing, click now, go to the page, get the data, get the email, tell them movies releasing. Otherwise, yara nalu seri, including me, before 2022, or a movie or a digital promotion mattum enakku theriyum. I don't know all this, but today Netflix, Amazon, everybody in this industry is playing data, and data is the next big thing which is going to crucially change the factor. Of course, it has measurable results and implementing the community approach, and the future is community for your own self, for your actors, for your production. And this is first time in the globe. Let's transform and congratulate the Sir and L1 team to accept this proposal and go forward. Thank you so much. பார்க்க வைத்த மிக ஆழமான கதைகளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நம்ம வந்து கயல் வச்சுக்கலாம், மைனா வச்சுக்கலாம், கும்கி வச்சுக்கலாம், எத்தனை அழகான படங்கள். 11 திரைப்படத்தின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிரபு சாலமன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த திரைப்படம் நிகழ்வதற்கு மிக உறுதுணையாக இருப்பவர் எங்களுடைய கோ ப்ரொடியூசர் திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார், உங்களோட ஹியூஜ் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தற்பொழுது இந்த மூவரும் சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்பார்கள். சரிகமா ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஆடியோ சரிகமாவுடையது. சரிகமா ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஏபி இன்டர்நேஷனலின் திரு சஞ்சய் வாத்வா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வண்டர்ஃபுல்லான பிலிம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு என்னைக்குமே நல்ல படங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏபி இன்டர்நேஷனலின் சஞ்சய் வாத்வா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கேரளா E4 என்டர்டெயின்மெண்ட்ஸின் முகேஷ் மேத்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கர்நாடகா திரு கே செந்தில் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சுஷ்மா சினியார்ஸ் திரு GN அழகர்சாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு செல்வேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மீனா சாப்ரியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்கத்தின் தலைவர் திரு அருள்பதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஜெனரல் செக்ரட்டரி அம்மா கிரியேஷன்ஸ் திரு டி சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். 3ஆம் பிறையிலிருந்து விஸ்வாசம், விவேகம்னு இன்னைக்கு வரைக்கும் வண்டர்ஃபுல்லான சினிமாஸ் நம்மளுடைய தமிழ் சினிமா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சத்யதூர்த்தி பிலிம்ஸின் திரு தியாகராஜன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
வி கிரியேஷன்ஸ் மற்றும் கலைப்புலி பிலிம் இன்டர்நேஷனல்ஸ், அசுரன், கர்ணன், இன்னும் எத்தனையோ அழகான படங்கள். என்ன சொல்லனா 40 இயர்ஸ்ல என்டர் ஆகிறாங்க தானு சார். ஒரு பெரிய கைத்தட்டலோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிலிம் சேம்பர் திரு கிருஷ்ண ரெட்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர்னு சொன்னா இன்னும் பொருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் திரையுலகில கலக்கிட்டு இருக்கக்கூடிய டிராகன்ல இருந்து மகாராஜால இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை படங்கள்லயும் அவருடைய ரோல் ஒரு அழகான பங்கு நிச்சயமாக இருக்கிறது. தமிழ் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் கதிரேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜ் டிவியின் இயக்குனர் ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜ் டிவியின் இயக்குனர் ரகுநந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தின் இயக்குனர் விஷால் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் பத்ரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு அப்படின்னு ஐ திங்க் இவரனாலதான் நம்ம இந்த மே மாசத்துல கத்திரி வெயில கூட பாட முடியும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சாரோட படங்கள் பார்த்தா உலகம் நல்லா தாங்க இருக்கு, எங்கேயும் கிரைம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா நிறைவான அழகான படங்கள் கொடுக்கக்கூடிய திரு AL விஜய் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரோட படங்கள் என்னைக்குமே சொல்றேன், இந்த அடுத்து நான் கூப்பிடக்கூடிய இயக்குனர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு என்னைக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனுக்கு சில இயக்குனர்களோட படங்களை திரும்பி பார்ப்போம். அதுல ராம், பருத்தி வீரன் ரொம்ப ஸ்பெஷல். சார் டிரெக்டரா நிறைய ஆர்மி இருந்தாலும் ராஜன் ஆர்மியில நாங்க என்னைக்குமே இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு டிரெக்டர் அமீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக 1000ல் ஒருவன். இன்னைக்குமே சார் நிறைய படங்கள் உங்களோட டிஃப்ரெண்டான படம் பார்த்துறோம். உங்களோட லவ் படம் எப்படி வரும், எப்ப வரும் அப்படின்னு நாங்கெல்லாம் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கோம். இன்னைக்குமே அந்த ஹிஸ்டாரிக் இன்வெஸ்டிகேட்டிவ் என்ன ஜானர் எடுத்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய அவருடைய அந்த பிலிம் மேக்கிங்க்கு நம்ம எல்லாருமே ஒரு ஹியூஜ் ஃபேன். அவருடைய ஆர்மியில நிரந்தரமான மெம்பர், அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் என்றைக்குமே இருக்கு. செல்வராகவன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். மேடையில் இத்தனை இயக்குனர்கள் இருக்காங்க. எல்லா இயக்குனர்களுக்கும் நிச்சயமாக ஒரு திரைக்கதைன்னு வந்தா அவர் தான் முன்னோடி. அவர் படங்கள் பார்த்து இன்னைக்கும் ஒரு நகைச்சுவை எழுதணும்னா பாக்யராஜ் சார் படம் மாதிரி இருக்குங்களா அப்படிங்கிற இந்த கேள்விதான் என்றைக்குமே இருக்கும். ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு K பாக்யராஜ் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெவன் படம் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர்னு சொன்னோம். ஏன்னா எங்களோட எடிட்டர் அப்படி அவர் பவர் பேக்ட் படங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. மங்காத்தா, சரோஜா, விடாமுயற்சி, எக்கச்சக்கமான படங்கள். ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரண்ய காண்டம். இன்னைக்கும் நம்ம எல்லாருமே டிரெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கவங்களுக்கு அந்த படம் நம்ம திரும்பி பார்ப்போம். அந்த திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் NB அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ஸ்ரீகாந்த் NB அவர்கள் மேடையில். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் கணம் திரைப்படம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு டைம் சார்ந்த ஒரு அழகான படம். சுபேந்தர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பாலிவுட்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன் டட்லி அவர்கள் கிட்ட அசோசியேட்டா இருந்து இன்னைக்கு 11 திரைப்படத்துல வண்டர்ஃபுல்லான ஒர்க் எடுத்திருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் அசோகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் கிருத்திகா சேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
போர்க்கண்ட சிங்கம் யாருமே நம்ம மறக்க மாட்டோம்ல. அந்த போர்க்கண்ட சிங்கம் ஆகட்டும், நான் ரெடி தான் வரியாகட்டும், எல்லா பத்திக்கிச்சு பாடல் உட்பட இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர்ல அத்தனை பாடல்களும் அவர் எழுதின வரியில பட்டை கலப்புது, தீப்பொறி பறக்குதுன்னு தான் சொல்லணும். லிரிசிஸ்ட் விஷ்ணு எடவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நான் ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு இவங்களை சொன்னேன். ஏன்னா இவங்களோட ஃபைட் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் அவங்களோட போராட்டம் ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய படங்கள்ல இருந்து, அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ்ல இருந்து நம்மளை நாம பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு மிரர் இமேஜ் மாதிரி அவ்வளோ அழகான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஆகட்டும், அவங்களோட பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு நாள் கூத்துல வரக்கூடிய கேரக்டர் ஆகட்டும், நம்மளோட டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஷி இஸ் ஆல்வேஸ் த ஹாட் த்ராப், ஒரு வின்னர் அவங்க நம்மளோட மனசுல அப்படின்னு சொல்லலாம். ரே ஆஃப் ஹோப் ரித்விகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இவங்களை நான் முன்னாடியே எங்களோட தக் லைஃப் டார்லிங்னு சொன்னேன். பட் மேம் எங்களை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ரெயின்போ ஆஃப் தமிழ் சினிமா. வானவில்ல வெளிநாட்டு காற்று தமிழ் பேசுதையில இருந்து ஆரம்பிச்சு அந்த படம் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான படம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் ஆனதே ஒரு ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருந்திருக்கு. அண்ட் விருமாண்டியில நீங்க எடுத்து பண்ண ரோல் அன்னலட்சுமியா இன்னைக்கு வரைக்கும் எங்களோட மனசுல நிலைச்சு நிற்கிறீங்க. தக் லைஃபோட ஈவெண்ட்லயும் அன்னலட்சுமின்னு தான் நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அன்னலட்சுமியை நான் கூப்பிடாம இருந்தேன். இப்படி அன்னலட்சுமி ப்ளீஸ் வாங்க. அபிராமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் இந்த படத்துல ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கேரக்டர் பத்தி நான் நிறைய பேச வேண்டாம், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர். பட் அவங்களை நான் மேடைக்கு கூப்பிட்டுறேன். ரியா ஹரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். பல சஸ்பென்ஸ ஒரு டீசருக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரெய்லருக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா நான் வரவேற்கிறேன். லோகேஷ் அஜில்ஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். டெபியூ ஃபிலிம்னு சொல்றோம், சக்சஸ் மீட்ல பார்க்கணும், பல முறை இது போன்ற மேடைகள்ல உங்களோட பெயர் ஒழிக்கணும். அதுக்கு இப்பவே எங்களோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். லோகேஷ் அஜில்ஸ் அவர்கள் மேடையில். எனக்கு நிஜமா சார் இது நான் சொல்லாம எனக்கு தெரியல, பட் உங்களை நிறைய படம் பட்டாஸ் பார்த்திருக்கோம். பட்டாஸ் ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் ரோல் அண்ட் ஜிகர்தண்டா XX எஸ் அல்டிமேட் வில்லன் நீங்க. பட் ஸ்டில் when I was watching அம்மு I was like, யார் இவர் கொலை பண்ண இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு யூனிஃபார்ம்ல ஒரு வெர்சட்டிலான பொறுமையான ஒரு கேரக்டர். நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் பிஃபோர் நம்மளோட 11க்கு முன்னாடி பிளைண்ட் ஸ்பாட் வேற வரப்போகுது, அதுக்கும் எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் தி 11 மூவி. We welcome you onto the stage. நவீன் சந்திரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவின் நாயகன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூரல் என்டர்டெய்னர் ஃபிலிம்ஸா, அதுக்கும் எங்க சாரோட ஆல்பம் தான் ஸ்பெஷல். சிட்டி படமா, உங்களுக்கு ஒரு நல்ல ஹீரோக்கு ஒரு பவர் பேக் இன்ட்ரோ சாங் வேணுமா, அதுக்கும் இமான் சார் கிட்ட இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம எடுக்கும் போது, ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் எடுக்கும் போது எல்லா ஜானர்ஸ்லயும் படம் பண்ணிருக்கிறது ஐ திங்க் இமான் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கு. கும்கி மாதிரி, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நீங்க அவ்வளவு அழகான படங்கள் ஒரு பக்கம் நீங்க கொடுப்பீங்க, இன்னொரு பக்கம் போகன் மாதிரி, டிக் 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 மாதிரி, இந்த மாதிரி எல்லா ஜானர்ஸ்லயும் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் லெவல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்களும் நீங்க இன்னும் நிறைய கொடுக்க போறீங்க. அண்ட் டீசருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ட்ரெய்லருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த அழகான விஷயத்தோட என்னைக்குமே நீங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் சொன்னா இன்னும் சூப்பர் நினைக்கிறேன். சோ மியூசிக் டைரக்டர்ல ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் இஸ் டி இமான் சார். லெட் us welcome G Iman sir onto the stage. கோரியோகிராஃபர் ஸ்ரீ கிரீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கோரியோகிராஃபர் ஸ்ரீ கிரீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த தருணத்துல ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் கூப்பிடணும். ஆனா இவர் ப்ரொடியூசரோட ப்ரொடியூசர் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அஜ்மல் கான் அவர்களின் தந்தை. நம்ம இப்ப கூப்பிட போறது அக்பர் சார் அவர்களை. ப்ரொடியூசர் திரு அக்பர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தற்பொழுது ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர், நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் தானு சார் அவர்கள் 11 திரைப்படத்தின் இசையை வெளியிட திரு AL விஜய் அவர்கள், திரு கதிரேசன் அவர்கள், திரு அம்மா கிரியேஷன் ஸ்ரீ சிவா அவர்கள், திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள், திரு PL தேனப்பன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.
ஹலோ, 1 செகண்ட். ஒரே நிமிஷம் சார். பிரபு சல்மான் சார் கொஞ்சம் ஃப்ரேம்ல வாங்க. அமீர் சார் வீடியோ. சார் இருக்கு சார், 24 லென்ஸ் போட்டு வீடியோ. ஓகே, ஒரே நிமிஷம் சார். ஓகே ஓகே, போட்டோகிராஃபர் சார் லுக்கிங் சார். சீக்கிரம் சார், ஒரு நிமிஷம். போட்டோகிராஃபர் உட்காருமா, பிரிங்க, அது விஷுவல்ஸ் தான் சார். சார் லுக்கு பின்னாடி, ஃபர்ஸ்ட் லுக் அங்க. Dear Abhiram, Ritvika, close to Bhagirath sir, போடு. Okay, photographer. Sir, looking, second looking. கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. 11 திரைப்படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில், மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கிறது. இசை இமான் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், செவியிலே செந்தேன் மழை, புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் பயிற்றிருக்கிறார். அக்பருக்கு இது ஒரு 3வது மகுடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக டிகேட்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் 3ஆம் பிறையில இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் கேப்டன் மில்லர் வரைக்கும், அதை தொடர்ந்தும் இன்றைக்குமே தயாரிப்பாளர்கள்ல சார் ரொம்ப ஸ்பெஷல் சத்யஜோதி திரு தியாகராஜன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார், என்னுடைய நெருங்கிய நண்பரும் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர். எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் ஒரு கண்ணை கலைமானை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் கண்ணானை கண்ணை கொடுத்தீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடித்தது. என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இங்கிலீஷ் சாங்கு. அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க, அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹீரோவை பற்றி பேசணும். ரியல் ஹீரோ நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திறமைசாலி. அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், இது வந்து இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ஒர்க் ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் இன் த ஃபியூச்சர். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் யூ கோஸ்டார்ஸ் எவ்ரிபடி. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ராகேஷ். ஐ திங்க் யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் வந்து என்னென்னா இட் டிபெண்ட்ஸ் இன்னும் எந்த ஸ்கூல்லேருந்து வராருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர் வந்து சுந்தர் சி சார்ட்டேருந்து வந்திருக்காரு.
அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருப்பார். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரும் சரி, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், வெரி வெல் டன் கார்த்திக். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் I have to especially thank Mr. Akbar and his children for inviting me for this lovely function. Thank you very much, and I wish the team the best. Thank you so much, sir. அடுத்ததாக இன்றைக்கு ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான டே. எஸ், சித்திரை நம்மளுடைய தேரோட்டம் அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த ஒரு விழாவுக்கான முதல் நாள் கொடியேற்றம் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த அழகர் எப்படி ரொம்ப பரபரப்பா நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாத்தையும் ஈர்ப்பாரோ, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த அழகரும் ரொம்ப ஸ்பெஷலான 11 திரைப்படத்தை அவர் தான் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. சுஷ்மா சினியார்சன் GN அழகர் சுவாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் கதிரேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 11 படம் ஆல்மோஸ்ட் நான் பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லராக அந்த படம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அக்பர் சார் அஜ்மல் கான் அவர்களுக்கும், மேடம் ரியா ஹரி மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் லோகேஷ் அஜீஸ் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு எப்படின்னா த்ரில் பேட்டர்னுக்குள்ள எப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சின்ன ஐடியா. பட் ஹோல் படத்தை பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஏன் அந்த 11 டேட்டில் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கும் இந்த படம் வெற்றி பட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இமான் சார், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நிறையா படத்துக்கு சாங்கிலேயே பாட்டை கிட்ட கொடுத்து ஓட வச்சுருக்காரு. அது நிறையா படங்கள் உதாரணங்கள் இருக்குது. அந்த வரிசையில் இந்த படத்துலேயும் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ மீனாட்சி மேடம் ப்ரொமோஷன்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும், மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அழகர் நீங்கள் இருக்கார், விநியோக சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, ஒரு 15 ஹீரோக்கான படங்களுக்கான டிக்கெட் இந்த 120 ரூபாய் 150 ரூபாங்கும்போது ஆடியன்ஸை இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மீடியமான பட்ஜெட் ஒரு 5 கோடி எடுக்கக்கூடிய படம், ஒரு 10 கோடி எடுக்கக்கூடிய படத்துக்கெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணி, ஏன்னா நம்ம எந்த வகையில் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல படமாக இருக்குது. ஆனால் நல்ல படமாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆந்திராவில் ஒரு கலெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு சின்ன படம் ஒரு 15 கோடி கலெக்ஷன் ஆகுது, 20 கோடி கலெக்ஷன் சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம்னா அந்த ரேஷியோவில் ஒரு 60% 70% தான் ஆகுது உங்களுக்கு ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே மோடு மாறிடுச்சு. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வீக்கெண்டு தான் ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. உங்களுக்கு சினிமாவும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி கலெக்ஷனாக இருக்கு உங்களுக்கு அதனால மீடியமான படங்களுக்கு சின்ன ஒரு ரெக்வெஸ்டாக சொல்றேன்னா, அது இண்டஸ்ட்ரிக்காக நீங்களாம் பார்த்து பண்ண நல்லா இருக்கும். உங்களுக்கு சின்ன படத்துக்கு எல்லா தேட்டர்லையுமே PVR இருக்கட்டும், மற்ற எல்லா தேட்டர்லையுமே ஒரு 80 ரூபா 100 ரூபா ஒரு ஃபிளாட் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 months அதை ட்ரைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சின்ன படத்து நல்ல படம் எடுத்தா ஓடுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். சில சமயம் சொல்றாங்க உங்களுக்கு. பட் இன்னும் ஆடியன்ஸை கொண்டு வரக்கூடியதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் உங்களுக்கு இப்ப அமேசான் OTTல கூட பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப காம்போ பேக் மாதிரி, இப்ப ஃபுட்டு சாப்பிட போனோம்னா அது காம்போ பேக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு 80 ரூபா 100 ரூபா அந்த 15 ஹீரோ படத்தை தவிர மித்த படத்துக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 200 படத்துல 50 படம் தான் ஹீரோவோட படம் வருது. மிச்சம் 150 படம் பாத்தீங்கன்னா மீடியமான படம், சின்ன படம் வருது. கண்டிப்பா அந்த 80-100 வைக்கும் போது ஹிட் ஆகக்கூடிய படங்கள் இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்ததாக பத்தி குச்சி புகழ், எஸ் கபாலியில பார்த்திருக்கோம், ராயன்ல பார்த்திருக்கோம். இந்த திரைப்படத்திலும் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் திலீபன் அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்க சார். என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான படங்கள்ல அவரோட ரோல் ரொம்ப ஸ்பெஷல். அதுல இப்போ சமீபமா சொல்லலாம் டிராகனோட வெற்றியில அவரோட பங்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் சார் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். இவரை பற்றின ஒரு கூடுதல் தகவல். பொதுவாக ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஃபிலிம் சேம்பரில் படம் புக் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பேர்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் தேனப்பன் சார் பேரை இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கவுன்சில் எல்லாம். எனக்கு கண்டிப்பாக அவர் நடிக்கணுன்ற இருக்காங்க. இதுக்கு பேசாமல் நிக்கலே ஆங்கர் பண்ணியிருக்கலாம். அந்த மேடம் ஆங்கர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகுசாமியோட முகத்துக்காக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்பர் சார் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது. டைரக்டர், மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம். எனக்கு நானும் ஒரு கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சத்யஜித் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு தரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அப்புறம் அந்த படம் வெற்றி பெறணும் வேண்டிவிட நன்றி. சில ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது இவங்க தொடர்ந்து நிறைய படங்கள்ல வரணும் அப்படின்னு நமக்கு தோணும். டெஃபினெட்லி எனக்கு ரித்விகா அவங்கள நிறைய படங்கள்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. 11ல ரொம்ப அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரித்விகா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லாரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்ததாக ராஜ் டிவியின் இயக்குனர் திரு ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். திரு ஆடிட்டர் அக்பர் ஷா அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த முறை இதே போல பல படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்ற நன்றி. நான் தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக ஏற்கனவே சொன்ன லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அவரோட படங்கள் என்னைக்குமே ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ், ஒரு ரிப்பீட் வாட்ச் ஃபேமிலியோட நம்ம போனா மனசுக்கு ரொம்ப சாந்தமா அழகுன்னு இருக்குன்ற மாதிரி பியூட்டிஃபுல் சினிமாஸ் கொடுத்த இயக்குனர் திரு AL விஜய் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். வணக்கம். 11 இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அக்பர் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜாகிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் ரெடிலாம் பண்ணேன். நம்ம ரங்கஸ்தலம் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன். ராஜாகிருஷ்ணன் சார் என்ன சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே, படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் இந்த மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ எம் விஷிங் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்காரு சினிமாக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சொல்ல ரஷஸ் பார்த்தேன். ரஷஸ் நான் எடிட் ஃபுட்டேஜ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஓட இன்ஸ்டாகிராம் நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் நம்புகிறேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அழகர் சார்,
அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி பயனியர் அண்ட் நோ த மார்க்கெட். கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்த்துருவாங்க. இங்கே எல்லாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு காரணம் அக்பர் சார் தான். ஸோ அக்பர் சார் டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களோட இன்னொரு சக்ஸஸ் கேட்பேன். தேங்க்யூ. Naveen, sorry Naveen, I didn't forget to mention you. Naveen is an amazing actor. நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங் ஆக்டர். வெல்கம் டு தமிழ் சினிமா ஒன்ஸ் மோர் அண்ட் குட் லக். Thank you so much, sir. Tamil Film Actor Producers Council Associations in General Secretary திரு டி சிவா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். தமிழ் சினிமாவின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அக்பர் சார் அவர் சும்மாவே ஒரு 5 ஆடிட்டர் வேலையை ஒருத்தராக பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் எப்படி படம் எடுக்கிறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்குகள் அவர்கிட்ட இருக்கு. மீதி சினிமாவில் இருக்கிற பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவர்கிட்ட இருக்கு. எல்லா கணக்கும் எப்படி ஏறிட்டு போகுது, எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போகுது தெரிஞ்சும் படம் எடுக்க வர்றாரு. இது எப்படின்னு அதுவும் புரியல. ஆனால் ரொம்ப தைரியமான ஆள்சாமி அவர். அதனால் அவருடைய தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காம இருந்தாங்க. அதை எப்படியோ வடிச்சு பிடிச்சி வாங்கியிருக்காரு. நீங்கள் கொடுத்த ஆரம்பம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியுங்க. ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அக்பர் சாருக்கு ஒரு நன்றி. 11 திரைப்படம் நிச்சயமாக ராட்சசன் போல ஒரு பெரிய வெற்றி அடையும் என்று அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நவீன் சந்திரா ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர், வெரி வெல் ப்ரூவ்டு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். அவருக்கு தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய என்ட்ரி இந்த படம் கொடுக்கும்னு ஐ விஷ். அவர் அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ், எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தின் விழா நாயகன், அவரை நம்பி சாங்கு தருவார், நம்பி ஷூட்டிங் போயிடலாம். ரீரிகார்டை முடிச்சிருவார் நம்பி நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சச் ஃபாஸ்டஸ்ட், எக்கனாமிக், ஃப்ரெண்ட்லி, லவ்லி மியூசிக் டைரக்டர். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். லவ் யூ மேன் சார் ஆல்வேஸ். மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Producer and actor இந்த படத்துல ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காங்க. ரியா ஹரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆல் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம். இன்றைக்கி தான் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். டிஓபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்க வைக்கிற ஷார்ட்ல அழகா இருக்காங்களா இல்ல அவங்க ரியலாவே ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னாரு, ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னாரு. அவரு டிஓபி சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்க ட்ரீஸை ரிலீஸ் பண்ணும்போதே அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். he done a very good job. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் so happy அவர் இந்த மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச்.
நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், விழாவின் நாயகன் இல்லையா, சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினது இல்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுதும், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட்டாக இருக்க போது சொன்னேன். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, ஃபைனலாக சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ நீ இதை சொல்றேன்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குங்க இந்த படத்துல. அன்கண்டிஷனல் லவ் இருக்கு. அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்துல. நான் மேஜிக்னு சொல்றேன், சார் வேற டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்றேன், ஒரு சோல் இங்க இருக்குன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினைச்சிடாதீங்க. இட்ஸ் அ ஃபுல்லி த்ரில்லர் அண்ட் fully packed by heavy emotionally movie. So என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களா சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக் போன் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட எந்த சுச்சுவேஷனில் என் கூட நின்றுருக்காங்க. என்னோட ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ, என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது, இந்த படத்தில் நான் இங்கே இருக்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். படத்தை தியேட்டர் போய் பாருங்க எல்லாருமே. May 16 படம் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ப்ரொடியூசர்ஸ்
எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரியா ஹரி அவர்களுக்கு. தற்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அன்பின் காரணமாக நிறைய பேர் 11 திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்தாங்க. தயாரிப்பாளர் ரியா ஹரி சொல்லும்போது மேடை நிறைந்திருந்தது. அந்த மேடையில் அனைத்து இயக்குநர்களுக்கும் சினிமா லவர்ஸின் ஆசானாக இன்னைக்குமே குரு அண்ட் மென்டராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக திரு கே பாகிரத் சார் அவர்கள். அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். லெவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் நிறைய வாழ்த்துறதுக்காக நிறைய பெருமவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கும் ஹீரோ நவீன் சந்தர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழாநாயகன் நியமான அவர்கள் அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லியிருந்தால எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் என்ன படத்துக்கு ஆடியோதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் எடுக்கிற அந்த லைப்ரரிக்காரன் சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, என்ன சார் இருக்கிற படத்துக்கு அவர் பார்க்குற படத்துக்கு சம்மந்தமே இல்லை, கத்தி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்ருப்போம், இருந்தாலும் இந்த கிரைம் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும். அதனால் அடுத்தது என்னன்னு அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிமறை காத்து, கைதின் டைரி இதுதான் அவ்வளோதான் பண்ணேன், வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது என்ன அவ்வளோ அந்த க்ரைமுங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டெட் பாடி ஒரு ரூமை சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்துருக்கும், லாக் ஆகிருக்கும், வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டுருக்கும். அப்போ எல்லோரும் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு கதவை உள்ள தாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைடு தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே எல்லாம் திட்டி கேட்குறாங்க, யாராவது போனாங்களா உள்ளே என்னென்னு கேட்டு, அதுக்கப்புறம் இல்லை சார் கதவு தாள் போட்டிருக்கு, உள்ள அவருக்கு ஏதோ கஷ்டம் போல் இருக்குது, சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. ஒரு ஜன்னல் வழியாக அப்படி ஹேங் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி, வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னா. என்னடா வந்த உடனேயுமே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற, இந்த பக்கமே ரூட் இல்லை உடனே கொலைங்கிற. இல்லைடா வந்தோன்னே கீழே பார்த்தேன் நான், என்னென்னா அந்த ஸ்டூலு கமுந்து கிடக்குது, அதில் தான் சூசைட் பண்ணிப்பேன். ஸ்டூலு 2 அடி தான் இருக்குது, ஆனால் அந்த கவுந்து தொங்குற காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயே போக முடியும்? 3 அடி ஸ்டூல்லேருந்து தட்டி விட்டு விழுந்தால் தான் 2.5 அடியில் வர முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்குது, 2.5 அடி மேலே இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன, எங்கேயோ போட்டு இதை பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்க மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த க்ரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ இந்த 11 படம் வந்து அந்த மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு படம் உண்மையிலேயே பார்க்கணுன்ட்டு, அப்புறம் யாருக்கிட்ட இருந்து வந்தவர் லோகேஷ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டைரக்டருக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் 16ஆம் தேதி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டெம்ட் ஆகிருக்கும்போது பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வீராப்பு தில்லுமுள்ளு மற்றும் ஆடாம ஜெயிச்சோமடா திரைப்படத்தின் இயக்குனர் திரு பத்ரி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய டைரக்டர் லோகேஷ் அஜில்ஸ் அவர்கள் பத்ரி சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவர் வந்து விஷ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் வருங்கால வைபவ் சூரியவம்சி என்னுடைய அன்பு தம்பி லோகேஷ் அஜில்ஸ் அவர்களே, இவனை நான் வைபவ் சூரியவம்சின்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு நடந்த RR குஜராத் மேட்சில் 14 வயதான வைபவ் சூரியவம்சி 11 சிக்ஸர் அடிச்சு செஞ்சுரி போட்டிருக்கான். லோகேஷ் அஜில்ஸ் 11ல் சிக்ஸர் அடிச்சு இந்த படத்தை 100 நாள் ஓட வைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும்போது லோகேஷ் வந்து எப்பவுமே கலர்ஃபுல்லான இடத்துல தான் இருப்பான், அல்லது கலர்ஸ் எங்க நிறைய இருக்கும் அந்த இடத்துல லோகேஷ் இருப்பான். லோகேஷை தேடணும்னா அக்கு நாங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ இவனுடைய முதல் படம் அப்படின்னும் பொழுது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பொயட்டிக்கா இருக்கும், அதாவது ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்ல தன்னுடைய முதல் டெபியூட் ஃபிலிம் பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண இமான் என் தம்பி, அப்புறம் டட்லி சாரோட ஒர்க் பண்ண கார்த்திக், மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த எடிட்டர் என் தம்பி ஸ்ரீகாந்த். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு படையோட என்னுடைய தம்பி லோகேஷ் முதல் படத்தில் இறங்கி இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த படத்தில் நடித்திருக்கிற அத்தனை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். சக்சஸ் மீட்ல இன்னும் நிறைய சந்திப்போம், பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தமிழ் சினிமாவுடைய எல்லா லாங்குவேஜ்லையும், பட் எஸ்பெஷலி when it comes to சினிமா, அந்த எமோஷனல் லேண்ட்ஸ்கேப்பில் இவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ வைஃப், ஆஸ் அ லவர், ஆஸ் அ டாட்டர், ஆஸ் அ சிஸ்டர், ஒரு ஸ்ட்ராங் வில்ட் உமனா படத்தில் மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லான ஆக்டர். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க இன்னைக்கு தக் லைஃப் இல்லை, அவங்க அன்னைக்கே தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், யூ த ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தர் மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா, அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், அ ஃபேன். ஐம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். இதுலேயும் கலக்கி இருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல்
எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா எமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டிருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன், சொன்னால் என்னை உதைப்பாங்க, அதனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் 11 மாதிரியான அழகான ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தி சோல் ஆஃப் ரா சினிமா அப்படின்னு நிச்சயமாக இந்த டைரக்டர் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அந்த மண் சார்ந்த திரைப்படங்கள் வரும்போது நிறைய ஆக்டர்ஸ்க்கு பெஸ்டான ஃபிலிம்ஸ் சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் அமையும். பெரிய பெரிய எல்லா ஆக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி சாரோட படங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட மிகச்சிறந்த படங்களாக இருக்கு. ராம், பருத்தி வீரன் போன்ற படங்களாகட்டும், அவர் நடிக்கக்கூடிய படங்களாகட்டும், அண்ட் அவர் பேசக்கூடிய மேடைகளாகட்டும், எல்லாமே அனல் பறக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். டைரக்டர் அமீர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும். இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும், இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருங்கன்னாரு. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லாத்தையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. மொத்த திரையுலகையும் கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் ரிப்பனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு படம் இந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு, 11 ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன். ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு. அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ பிரபு சார், அக்பர் சார், எல்லோரும் இமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். இவர் டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாறலேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன் நான். அதனால தான் அந்த படத்தை எடுத்திருக்க பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி, அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார், அந்த பாட்டும் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளையும் பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். நான் எப்படி போர்த்தொழில் ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய உழைப்பு இருக்குது தெரியுது. அது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும். அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும்.
நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து ஆடணும், பாடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசிஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம், அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்ககிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டப்போ நான், கௌதம் மேனன், இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது என்கிட்ட, அண்ணே நீங்கள் கேளுங்கன்னாரு. ஏன்னா 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த சவுத் சினிமாஸோட சவுண்ட்ஸ்கேப்பில் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம் உண்டு. சார் சொன்ன மாதிரி ஆல்பம்ல ஒரு பாட்டு ஹிட் இல்லை, ஆல்பமே ஹிட்னு கொத்து கொத்தா எத்தனை ஆல்பம் வேணாலும் எடுக்கலாம். பல 100 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. எஸ்பெஷலி சொல்லணும்னா கமர்ஷியல் பிளாக் பஸ்டர்ஸ் ஒரு பக்கம், பாயும் புலி, பாண்டி நாடு மாதிரி ஒரு பக்கம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் அப்படியே மனசை உருக வைக்கக்கூடிய கும்கி, மைனா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள், ரூரல் என்டர்டெய்னர்ஸ் சொல்லிட்டு அந்த எல்லா ஜானர்லையும் கலந்து கட்டி இன்னைக்கு வரைக்கும் பியூட்டிஃபுல்லான மியூசிக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இமான் சார் இஸ் நாட் ஓன்லி a composer, you are a storyteller sir, and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது. We welcome you onto the stage. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை 11 படத்துக்காக நடக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும், அஜ்மல் கானுக்கும், ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 23 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் 125 ஃபில்ம்ஸ். பட் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ரால வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து, ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோடய சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பொழுது. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாரோடைய அசிஸ்டன்ட், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் கேட்டதே, நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், ஒரு தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி இமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படிதான் சினிமாவில் இருக்கும். பட் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னுக்காக வந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படத்தில். அண்ட் அவர் இப்போவே அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போயிட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சுல, அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்க அந்த லெவலுக்கு. ஸோ
இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமா நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லையும் கண்டிப்பா அது இருக்கும். அது இப்பவே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங், லோகேஷ் அஜூஸ் அவர்களுடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போதே அவ்வளோ கிரிப்பிங்கா வந்து இருந்தது. இது அப்பவே தெரிஞ்சது, ஓகே இது வந்து மேக்கிங்கா வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தா கூட ரைட்டிங் செம்மையா இருக்கு. இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு கேரண்டி கிரைம் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்பவுமே என்னன்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டாரு. சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்டா அது ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து அந்த கிராஃப்ட்ல ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டா அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டா அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டா சேர்த்ததா இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா வாங்கினதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து படத்துல இருந்தது. அண்ட் முக்கியமா யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோர்ல வந்து நிறைய அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வருமோ அங்கேயும் இருக்கும். பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் ட்ரீட் பண்ணுமோ அதெல்லாம் அழகா ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள், நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோனை வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்டு இருக்கேன். பட் கரெக்டாக ஒரு சாங்க்கு வந்து மனோனை வந்து பாட வைக்கவே முடியல. அது கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன்னு சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோ அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க, ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் ப்ளூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு எடவன் அவர்கள், அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல், இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமா இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமா அந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. நீங்க படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த இயக்குனர் நமக்கு ரொம்ப அழகா நம்ம யோசிச்சு பார்க்காத மனிதர்களுடைய கதைகளை கொடுத்துருக்காங்க. ஒரு யானை பார்ப்போம், ஆனா அந்த யானை பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தது இல்லை. அண்ட் முக்கியமா பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்ப்போம் யாரோ கைதுன்னு, பட் அந்த கைதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லை. கிராமத்து காதல்கள்ல எத்தனையோ அழகான காதல்கள் இருக்கு. அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயின் பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை, ஜஸ்ட் கடந்து போயிடுறோம். பட் நம்மளோட லைஃப்ல இருந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் எடுத்து வந்து ஒவ்வொரு முறையும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிறதும் நம்மளுடைய மனசை உருக வைக்கிற அளவுக்கு அந்த சினிமாவோட க்ளூட் ஆயிடுவோம். ஒரு 2-3 நாள் நிச்சயமா தூக்கம் வராது. அந்த மாதிரி அழகான படங்கள் கொடுத்த இயக்குனர் 11 படத்தின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிரபு சாலமன் சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். ஜீசஸ், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்பர் சாரோட நான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள்லேருந்து செம்பி தொடர்ந்து அவரோட நான் பயணித்துட்டு இருக்கேன். இந்த கதை லோகேஷ் முதலாவது வந்து சொன்னப்பே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதற்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி, ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ஒரு டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவல்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது. யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் படம் பார்த்துட்டேன். ஒரு
ரொம்ப இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சிருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக வருவாப்புல. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட ஜெல்ல பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகைகள், இப்போ ரே ஆகட்டும், அவங்க சகோதரி அண்ட் அபிராமி மேம், இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு மைண்ட்லேயே எனக்கு முதல் நிறுத்தினது கார்த்திகோட ஒளிப்பதிவு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அந்த லைட் மூடு ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த அந்த எவ்ரி ஷாட் ஆஸ் அ பர்பஸ், அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், அது லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாப்புல கார்த்திக். உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமா உலகம் நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கும். அதே மாதிரி எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இமான், அது சொல்லவே வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ணுற ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கஷன் டைரக்டரோட அவருக்கு போச்சு. இது எந்த அளவுக்கு ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் மியூசிக்ல எஃபெக்ட்ஸில் என்னென்ன பண்ண முடியும், அது படம் பார்க்குறப்ப என்னால் உணர முடிஞ்சு. ரொம்ப அழகாக அந்த கதையை முத்து கோக்குற மாதிரி இசையால் கோத்து அழகாக அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்திருக்கு. ஸோ இது May 16 அன்னைக்கு உங்கள் கைக்கு வரப்போ நிச்சயமாக அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஆடியன்ஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. அக்பர் சாரை பற்றி நிறைய சொல்லணும், நேரம் பத்தாது. ஸோ இங்கே வந்த நோக்கம், இந்த திரைப்படம், இந்த குழு நல்லபடியாக இந்த திரைப்படம் ஓடணும். இந்த டீம் எல்லாருமே தே மஸ்ட் ஃப்ளரிஷ் இன் திஸ் இயர். நல்ல பிஸியாக இருக்கணும். ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ பிளஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு அதாவது May 16 ரிலீஸ் ஆக போகிற 11 திரைப்படத்தோட ட்ரெய்லரை பத்மபூஷன் லிவிங் லெஜண்ட் திரு கமல்ஹாசன் சார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட பாஷையில எங்களோட ஹீரோ பார்த்து கேட்கணும் அப்படின்னு கேட்டா, சார் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு மாஸ்டர் ஆஃப் டியூவாலிட்டி அப்படின்னா டெஃபினெட்லி அது நீங்க அப்படின்னு சொல்லலாம். A man who is ruling OTT. எல்லாம் எவ்வளோ அழகான விஷயங்கள், எவ்வளோ அழகான படங்கள் கொடுத்துருக்கீங்க. அம்மு இஸ் மை பர்சனல் ஃபேவரேட் அண்ட் இன்ஸ்பெக்டர் ரிஷி நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தோம். ஸோ அதே போல தமிழ் ஆடியன்ஸஸ் அவ்வளோ பேருமே உங்களை கொண்டாட காத்திருக்கோம் 11 மூலமா அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பைன் சில்லிங் த்ரில்லர்ஸ் ஆகட்டும், டெஃபினெட்லி ஒரு ஹீரோவாக பியூட்டிஃபுல்லாக நிறைய அழகான படங்கள் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயோட லெட்ஸ் வெல்கம் த ஹீரோ நவீன் சந்திரா ஆன் டு தி ஸ்டேஜ். செம்மையா இருக்குங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே இந்த விழாவை கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரபம்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா இவங்க பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா
ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இமான் சார், I've been a fan of all your work, all your songs. I wish I could also join you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் let's make it in a different way and சொன்னாங்க. But I love the song and thank you for accepting this film, because இது உங்களோட first thriller நீங்கள் சொன்னாங்க. I know you would have given your best and I have seen the film. As you told, silence, இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. And you understood that silence of the director and gave the film uplift, and screenplay uplift பண்ணிருக்கீங்க with your background score and with your music. Thank you. And Abhiramima, yeah, finally I got it. என்ன சொல்லுங்க உங்களை பற்றி. என் கண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. I was waiting எப்போ ஷூட்டில் ஃபர்ஸ்ட் டே அவங்க வராங்க, அவங்க பார்க்கணும். ஏன்னா விருபாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸ்ல வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட்டாக அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாவ், இது எப்படி பாசிபிள்? ஏன்னா ஒன்று ஷி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸ்பெஷலி when I was working with her, அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது, ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட். அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன், டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ் கிட்ட ஷேர் பண்ணேன். அம்மாவை சார் அந்த அம்மா லொக்கேஷன் சொன்னேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ அபிராமிஜி, லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. And fanboy moment is always here. Thank you so much. And Ria, thank you for having a confidence in me. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் I know you were observing me. நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. And finally I know you liked my work, and thank you for the appreciation. It was great working with you. And one thing I want to tell you, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேங்க ஸ்டேஜில். You felt what you felt from heart and you spoke. And one thing I'll tell you, people will talk, okay? Be strong and prove yourself. You want to become an artist, right? And you will become an artist. And இன்னைக்கு சொல்றேன், in coming future you will see her a great actor in her. And I congratulate you and wish you for this coming future. And Hrithika, what a performer she is. லைக் ஒரு சீன் இருக்காரு, எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல சீன் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது லைக் தெலுங்கு ஆனாலும் தமிழ் ஆனாலும் ஷீ இஸ் எஃபர்ட்லெஸ்லி டூயிங். அண்ட் அதனால என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு டைம் சேவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஆன் பார் இருந்தால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரித்விகா, யூ சேவ் லாட் ஆஃப் டைம் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஐ விஷ் you come to Telugu industry. I'll take you for Telugu industry. An artist like you should be there. And my darling Dilipan sir, and the smile podum sir. Just like every day நான் ஷூட்டுக்கு வந்த உடனே அவர் ஹக் பண்ணுவேன். தெரியாது, ஒரு சூப்பர்பான வைப். எங்கள் 2 பேருக்கு ஒரு ஜேர்னி இருந்துச்சு இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது. அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அண்ட் தெலுங்கு ஐ வாஸ் ஹெல்பிங் இன், தமிழ் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஒரு நல்ல ஜேர்னி, நல்ல பாண்ட். அண்ட் சார், நீங்களும் தெலுங்கு வந்துருங்க சார். அபிராமி மேடம் ஆல்ரெடி ஷி இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. நீங்களும் வந்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், வெல்கமிங் மீ ஹியர் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் ஹிம். அக்பர் சார், தெரியாது சார், இன்னைக்கு இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஹியூமனாக இவ்வளோ நல்ல வெல்விஷர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார்.
that too in this time. So thank you all for his love, and thank you all for giving love to our film. Sir, எனக்கு father இல்லை. I lost my father in my early age when I was studying my 10th standard. I was missing him, but still I should take care of my family, responsibilities, shootings, career, எல்லாமே இருக்கு. But when I met you the first time, I don't know, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. தமிழ் படத்தில் நான் இருக்கேன். I am there for you. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேஜர் என்னன்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு. I need to address that. நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி. படம் சூப்பராக வந்திருக்கு. டீம் எல்லாரும் பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. படம் பார்த்து நல்லா இருக்கு. பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு. திஸ் ஃபிலிம் ஷுட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் ஆடியன்ஸ். I feel good film will never escape from audience, and this film will not escape from audience because of the production team, because of the team and everyone here. So ரொம்ப நன்றி. Thank you Tamil Cinema for welcoming me. I thank Karthik Subraj sir, I thank Nandini JS, I thank Charukesh Shekhar in the appreciation and the recognition avangalaala vanduchi. And I wish இந்த 11 படம் இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், இந்த நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக இட் வில் பி த பெஸ்ட். ஐ ட்ரை மை பெஸ்ட். அண்ட் 2 people ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஹியர், லோகேஷ் அண்ட் கார்த்திக். இங்கே படத்தில் நாங்கள் எல்லோரும் சீரியஸாக ஒரு சீரியஸ் நோட்டாக வந்து டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், கேரக்டர் மூடில் இருப்போம். அவங்க 2 பேரும் வேறு ஒரு தனியாக மூடில் இருப்பாங்க. தே லவ் ஈச் அதர். ஆனால் கண்ணில் கண்ணு பார்த்து தே லவ் ஈச் அதர். பிகாஸ் எவ்ரி ஷாட் ஓகே ஆன உடனே தி எக்ஸ்சேஞ்ச் தேர் லுக்ஸ் அண்ட் சே ஓகேடா. லோகேஷ், தேங்க்யூ லோகேஷ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ட்ரஸ்ட் ஆன் மீ. பிகாஸ் a director should always have a trust on actor, and actor should always have a trust on director. And I think I have done justice to the role, and I think I have done justice to your writing, to your screenplay. Thank you for this opportunity. And I thank his direction team, because ஒரு படம் பண்றதே ரொம்ப லைக் டாஸ்க் அது. பட் டூ ஃபிலிம்ஸ் தெலுங்கு தமிழ் மாறி போகும்போது the continuity ஆகட்டும், the art continuity, the actors continuity, எல்லாமே assistant directors, a big claps, hats off for you. And my art people, art team and art department, you know, this is most of the film in the closed room, artwork, நிறைய இருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், ஹக்கீம் சார், தேங்க்யூ சார். நான் ஒரு 10 minutes ஷூட்க்கு லேட் ஆனாலும் நீங்கள் வந்து டைரக்டருக்கு சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஐ வில் நாட் டேக் மோர் டைம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் லோகேஷ் ஃபேமிலி ஃபார் his upbringing, because he's such a wonderful human. ஒரு வேல்யூ, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஐ ஃபீல். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ். அம்மா, எமோஷ்னலாக இருக்கேன். நீங்கள் இங்கே வர முடியல உங்களுக்கு. பட் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் நல்லா பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் சாரி இஃப் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் எனி ஒன். அண்ட் அமீர் சார், உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆயிட்டேன். ஏன்னா ராம், பருத்தி வீரன், இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சார். மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி.
எங்களுக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும். பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ் பட் லிவ்ட் இன் பெல்லாரி. ஸோ அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஹாஸ்பேட்னு சொல்லி, ஹொசபேட்டே. அங்கேயும் நிறைய தமிழ்காரர் இருக்காங்க, அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்த உடனே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம், ஃபேமிலியாக போய் பார்ப்போம். ஸோ உங்கள் படம்லாம் பார்க்கும்போது என்னைக்காவது இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஃபிலிம், இப்படி ஒரு டைரக்டர் நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம். பட் இன்னைக்கு உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் மெயின்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். ரொம்ப டைம் எடுத்துட்டேன், பட் ஒரு ஸ்மைலோட முடிக்கிறேன். May 16th கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் ஆகும். அண்ட் 11என்ற டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும். அண்ட் இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு மனுஷன் என் கூடவே இருந்தார், ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக. என் தம்பி ஹர்ஷத் அலி. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அவர்னால நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த சென்னை சிட்டியை. அண்ட் 11 May 16th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஷவர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து, இது வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஃபிலிம். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஆன் May 16th. லவ் யூ ஆல். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஃபெல் ஸ்பீச். அதாவது ஒரு ஆக்டரா அவங்கள வந்து அடோர் பண்றது ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஸ்பீக்கராகவும் ஐ திங்க் நீங்க பேசுறது அப்படியே அடோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க இன்னும் கூட டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலான் இருந்தேன். யாரையாவது மறந்துட்டுனான்னு கேட்டீங்க. மேபி இந்த ஆடிட்டோரியமுக்கு வெளியில யாராவது இருந்தா தான் நீங்க மறந்துருப்பீங்க. அவ்வளோ ஜெனுவனா ஃப்ரம் யூர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நீங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி சொன்னது சோ ஸ்வீட். உங்களை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா வெல்கம் பண்றோம். ஹியூஜ் சக்சஸ் இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு. விஷிங் யூ ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக ஒரு படம் வரதுக்கு முன்னாடி மற்ற தயாரிப்பாளர்கள் இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும்ல அப்படின்னு நம்புறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்புறாங்க, தயாரிப்பாளர்கள், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல பேசினது ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப கான்பிடென்ட்டா சக்சஸ் மீட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த டிரெக்டரோட உழைப்பு நிச்சயமாக ஒரு பேய் உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டீம் பத்தி பேசுறதுக்காகவும் இவ்வளவு அழகான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கக்கூடிய லோகேஷ் அஜில் அவர்களை இந்த தருணத்தில் பேச அழைக்கிறேன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். தென் இன்னைக்கு வந்து கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தெரியும் டைம் ஆயிடுச்சு. ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப் குயிக். சார் அமீர் சார் பருத்தியூரன் பார்த்துட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம் சார். நாங்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிக்கில் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். பிரபு சாலமன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க. ஸோ அது எனக்கு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து பூச்சை போட்டதுலேருந்து ஸ்டில் நவ் வந்து இந்த படத்துக்கு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு த சார். லெட் ஸ்டார்ட் வித் கேஸ்ட். ஒரு படத்துக்கு கரெக்டான கேஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த படம் பாதி வெற்றி அப்படின்னு அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் திஸ் கேஸ்ட். நவீன் சார், திலீபன் பிரதர், ரித்திகா, ரேயா, அப்ராமி மேம், இவங்க எல்லாரும் இந்த கேஸ்ட்டாக அமைஞ்சது வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு ஹேவ் தெம் இந்த மூவி. மேம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு யூஸ்வலாக உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க விருமாண்டி ஃபேன்னு. நான் மிடில் கிளாஸ் மாதவன் ஃபேன் மேம். இந்த படத்தில் வந்து கேஸ்ட்னு சொல்லி முடிக்கும்போது இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் படம் தமிழ் தெலுங்கு பைலாங்குவல் 2 லாங்குவேஜும் எடுக்கணும். ஸோ ஆஸ் பர் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூலில் முடிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. இது எப்படி கரெக்டாக எடுத்து முடிக்க போகிறோம் நம்ம சொன்னபடி அப்படின்னு. அது உண்மையாகவே அது முடியறதுக்கு காரணம் வந்து என்னோடய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ நான் எப்படி ஓடணும்னோ என் கூடவே அப்படியே வந்தாங்க. அது உண்மையாகவே நான் மறக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். அப்புறம்
முக்கியமான ஒருத்தர் சொல்லணும், கார்த்திக் நண்பர், கேமராமேன். 2 பேரும் நான் அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது நான் அசோசியேட் கேமராமேன். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு அப்பவே தெரியும், நான் முதல் படம் பண்ணும்போது அவன் தான் கேமராமேன். பட் நான் அவனுக்கு சொல்லலை, அதெல்லாம் நான் படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொன்னேன். பட் நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் என்னோட முதல் படம் கேமராமேன் அப்படின்னு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் அவன் தான். டெய்லி ஷூட்டிங்கில் நைட் அண்ட் டே ஷெடியூல்ஸ் போகும்போது எப்பயாவது எனக்கு கூட ஒரு செகண்ட் ஒரு டயர்ட்னஸ் தட்டும், ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். சடனாக பார்த்தா ஒரு குரல் கேட்கும், ரெடி அப்படின்வான். பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருப்பான். அது அவனை பேக் போன்னு சொன்னேன். தேங்க்யூ கார்த்தி. அவன் இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனதுமே அடுத்த படம் கமிட் பண்ணிட்டான். இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, நாளைக்கு கமிட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு டேட் கொடுப்பானான்னு தெரில, பார்க்கணும். இமான் சார் இமான் சார் கேட்டார்ல, சொல்லியிருப்பாரு, எப்போ இப்படிப்பா இந்த படத்துக்கு நீ என்ன கேட்ட அப்படின்னு. ஆக்சுவலாக சார் தட்ஸ் மை லக் சார். உண்மையே நீங்கள் கிடைச்சது ரொம்ப லக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சொல்லுவாங்களே யூஸ்வலாக பஞ்சு மாதிரி, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கு. அது மாதிரி சாரோட பிஜிஎம் வெறும் ட்ரெய்லரில் தான் பார்த்துருக்கோம், மெயின் பிக்சரில் கலக்கியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சாங் சார் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம். அதுவும் நீங்கள் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் போட்டிருக்கிற ஸ்கோருக்கு வந்து ஐ எம் வெரி மச் ஆஃப் ஃபேன் சார். நான் 10 வாட்டி மேலே கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி, ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கு காதுக்குள்ளே. எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இமான் சாரோட வெர்ஷன் 2.0 11ல் பார்ப்பீங்க எல்லாருமே. ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் தட். அண்ட் என்னோட டீமுக்கு நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம். ஏன் டைரக்ஷன் டீம் சொல்கிறேன்னா, நம்மள அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வாங்குறதுனால நமக்கு தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு. அந்த பெயின்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ஓடினாங்க. அது ஐ ஹேவ் டு தேங்க் தம், எஸ்பெஷலி வினோத் கோ டைரக்டர். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கணும் அதே உழைப்பு அவனும் போட்டிருக்கான். ஸோ என்னோட டைரக்ஷன் டீம் எல்லாருமே அடுத்து சீக்கிரம் படம் பண்ணி டைரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களும் இந்த ஸ்டேஜில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்டாக எல்லாருக்கும். கேமரா டீம், கேமரா அசிஸ்டன்ட் டீம், அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாலி டீம். அது என் டீம் கூட நான் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன், அது கொஞ்சம் ஜாலி டீம் இது. பட் வெரி சின்சியர் ஒர்க்கர்ஸ். தர்மா, பெரியசாமி, சீக்கிரம் நீங்களும் கேமராமேன் ஆயினும்டா, டக்குனு 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க. as I said before, சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொன்னேன், முடிச்சிடுறேன். ஃபைனலாக அக்பர் சார், இந்த படத்துக்கு அவர் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படி ஒதுங்கி நின்றுல. நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோட 2 மடங்கு உழைப்பு அந்த படத்தில் அவர் போட்டிருக்காரு. அவர் ப்ரொடியூசர் மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சில சமயம் டக்குன்னு பார்த்தா டைரக்டர் ஆகிடுவார், கேமராமேன் ஆகிடுவார், மேனேஜராக இருப்பார். அவர் என்ன அது வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் தேவைப்பட்டால் அந்த ரோல் அவர் எடுத்துக்குவார். நம்ம ப்ரொடியூசர் நம்ம இந்த லெவலில் தான் இருக்கணும், இங்கே தான் பேசணும், இங்கே தான் பார்க்கணும்லாம் இல்லை. அவர் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சில சமயம் அவர் வேலை பார்க்கறது பார்த்தா நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேகமாக வேலை பார்த்துட்டு இருப்போம், அவர் ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஓட முடியாது. தேங்க்யூ அப்போ சார். நீங்களாட்டி இந்த படம் பாசிபிள் இல்லை சார், எனக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரம் த டே 1லேருந்து இந்த டே வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, வாட் ஆர் ஃபேஸ்ட் அப்படின்றது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையிலே உங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பொறுமையாக தான் சார் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நான் இது ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். இந்த படம் எனக்காக ஜெயிக்குதோ என் டீமுக்காக ஜெயிக்குதோ இல்லைன்றல, கண்டிப்பாக இந்த படம் அக்பர் சாருக்காக ஜெயிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த உழைப்பை போட்டிருக்காரு. அவருக்காக இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும். அவர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி, ஐ மீன் ஒரு ப்ரொடியூசர் வெற்றி அடைஞ்சால் மட்டும் அந்த படம் வெற்றின்னு நம்புறவன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், அவருக்காக அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். உங்களுக்கு சக்ஸஸ் மீட்லேயே நீங்கள் பேசணும் சார், அங்கேயாவது நீங்கள் பேசி ஆகணும் சார். நான் உங்களை பார்க்கணும் பேச சொல்லி. ஸோ என்னோட டீமுக்கு திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்டையர் டீமுக்கும் எனக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கீம் சார், எங்கே சார் இருக்கீங்க? கை தூக்குங்க சார். இருக்காரா? தேங்க்யூ சார். படத்தில் அவர் ரொம்ப இந்த படத்துக்கு அவர் படம் மாதிரி அப்படி தான் உழைச்சார். அவருமே டைரக்டர் தான் அப்பப்போ. தேங்க்யூ சார். சார் நிக்கில் சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நிக்கில் சார் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா
அது வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி அப்படி வந்து பா இது கொடுங்க அந்த கண்டென்ட் கொடுங்க நான் போஸ்ட் பண்ணிடுறேன், இந்த கண்டென்ட் கொடுங்க பண்ணிடுறேன், இல்லை நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் சார். இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் யூபிஐ வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ணணும் சார், எப்போ சார் பண்ணலாம் அந்த டைம் சார் கேட்கும்போது அப்போ சொன்னார் யூகேஷ் யூபிஐ தான் நம்மளுக்கு அப்படின்னா. ஆமாம் சார் யூபிஐ தான். ஒன்று பண்ணுறீங்களா, அது வந்து யூனிவர்சல் ஆடியன்ஸ்னு போடுங்க அப்படின்னாரு. சரி சார் நல்லா தான் சார் இது நல்ல கண்டென்ட் தானே அப்படின்னு. இல்லை லோகேஷ் நான் ஒரு 3 படமாக சொல்லிட்டு இருக்கேன், எவனும் போட மாட்டேங்கிறான், நீயாவது போட அப்படின்னாரு. இல்லை சார் நான் போட்டேன் சார்னு. சார் போட்டேன் சார், டிசைன் ரெடி சார். ஸோ அவரோட இன்புட் எப்படி இருக்கும்னா, அவரும் ஒரு டேரக்டர் தான். டிஸ்கஷன் ரூமில் வந்து ஒரு 4-5 டேரக்டர் இருப்போம், அதில் அவரும் ஒரு டேரக்டர். அவர் பயங்கர ஐடியாலாம் கொடுப்பாரு. அவர் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நான் அவர்கிட்ட பார்ப்பேன். தேங்க்யூ சார். ஓகே எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணுறேன், யாரையும் விட்டுலையே. அப்பாடா நல்ல வேலை சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் அண்ணா சாரிண்ணே, எடிட்டர் மறந்துட்டேன். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, ஒரு பிரதர் மாதிரி எனக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் படத்துலேருந்து நான் அவர் பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படியாவது முதல் படத்தில் அவர் எடிட்டர் டேட் வாங்கினோன்னு முடிவு பண்ணேன், வாங்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ டீச்சரை பார்க்கும்போது சொல்லுவாங்க எல்லாருமே கட்ஸ் செம்மையாக இருக்குது, டெய்லர் பார்க்க கட்ஸ் செம்மையாக இருக்குன்னு. இப்போ அந்த கட்ஸ் பண்ணது அவரு தான். தேங்க்யூண்ணே. இந்த படத்துலையுமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். மே சாரி சார், ஒவ்வொருத்தராக இருக்குது மறந்துதான், ஞாபகப்படுத்திட்டே போயிட்டுருக்கோம். நவீன் சார், அது கடைசியாக பேசணும்னு நினச்சேன், அது சீரியஸில் மறந்துட்டேன் சார், கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். நவீன் சார் சொல்லணும், அவர் எப்படின்னா ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை மட்டும்தான் பிஹேவ் பண்ணுவார். செட்லேயே ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்படி தான் இருப்பார். 24 டேஸும் அப்படியே இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது எப்படி இருக்கீங்களே, அது எப்படி சார் முடியுது அப்படின்னு. லொகேஷனுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே இப்படி எடுத்து பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு. சார் அது பரவாயில்ல சார், அதாவது 6 மணிக்கு பேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசி வச்சுட்டு பேக்கப்பா போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சார் அது. உண்மையாக சொல்கிறேன், இந்த கேரக்டர் நான் எழுதும்போது நம்ம ஒன்று எழுதுவோம், அது எப்படி ஸ்க்ரீனில் வரப்போகுது நமக்கு அப்போ தெரியாது. பட் இப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். நான் ஆசைப்பட்டது அப்படியே வந்திருக்கு சார். படம் பார்த்த எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு எப்படி யுனானிமஸாக சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க யுனானிமஸாக சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுக்கும் சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி டூ செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ் வித் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அந்த உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்து லேட் ஆகிடுச்சு சார், 9:30 ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும், அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. May 16, 11 ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. படத்தை பற்றி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நான் படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, ஸோ எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணி May 16 just go and watch 11 in theaters. Thank you so much. Thank you so much and advance congratulations. இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரும் வரவேற்பை பெறும். AR Entertainments, அஜ்மல் கான் அவர்கள், ரியா ஹரி அவர்கள் தயாரிப்பில், co-produced by கோபாலகிருஷ்ணன் சார், நவீன் சந்திரா அவர்களுடைய நடிப்பில், லோகேஷ் அஜில்ஸ் அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப அழகான இசை நம்மளுடைய டி இமான் சார் கொடுத்திருக்காங்க. May 16 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜஸ்லயும் ரிலீஸ் ஆகுது. உங்க எல்லாருடைய வரவேற்பையும் நீங்க கொடுக்கணும். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். And thank you so much for your patience. மிக்க நன்றி.